எகிப்துக்கு வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நல்ல காரணத்துக்காக தான் வராங்க. யோசேப்பை சந்தித்து யோசேப்பின் மூலம் குடும்பம் ஆதரிக்கப்பட, அன்றைக்கு உலகெங்கிலும் இருந்ததான பஞ்சங்களுக்கு காப்பாற்றப்படுவதற்காக இஸ்ரவேலின் குடும்பம் 70 பேர் கொண்ட நபர்கள் எகிப்துக்கு வருகிறார்கள். ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன நிகழ்கிறது? யோசேப்பு இருந்த வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர்கள் சுமூகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பை அறியாத பார்வோன் வருகின்றான். வந்ததிலிருந்து அவங்களுக்கு பெரிய நெருக்கடி. அவன் வேலையே என்னன்னா, இஸ்ரவேல் மக்களை வியாகுலப்படுத்தணும், நிம்மதியா வாழ விடக்கூடாது. ஏதாவது ஒரு குழப்பத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு சிலாவலி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட பாருங்க, ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். வேலையில வரும், குடும்பத்தில் வரும், உடம்புல வரும், சூழ்நிலையில வரும். அது நிம்மதியாவே இருக்க விடாது. ஒன்று இப்போதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா முடியறதுக்குள்ள வேற ஒன்று வந்துடும், தொந்தரவுகள். அப்படிப்பட்ட நெருக்கடிகள் பாருங்க. அந்த சூழ்நிலையில 400 வருஷங்களுக்கு மேல கடந்து போச்சு. அதில் ஆண்டவருடைய இரக்கங்களும் தயவுகளும் முடிந்தே போகல. அப்ப அவங்களுக்கு ஒரு பண்டிகை தேவன் ஏற்படுத்தினார். அந்த பண்டிகையின் பெயர் பஸ்கா பண்டிகை. பஸ்கா என்றால் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் என்றால் கடந்து செல்லுதல். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலை ஏற்படுத்த விரும்பினார். இந்த எகிப்துல பல நிந்தைகளை நீ அனுபவிச்சிட்ட, ஏழ்மைத்தனத்தை அனுபவிச்சிட்ட, சங்கடங்களை அனுபவிச்சிட்ட, கேவலங்களை அனுபவிச்சிட்ட, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சிட்ட. இன்னைக்கு நான் ஒரு பண்டிகை ஏற்படுத்துறேன். அந்த பண்டிகை நோக்கம் என்னன்னா, இனிமேல் இதற்கு முன்பதாக நீ பட்ட கஷ்டத்தை இனி நீ படுவது கிடையாது. பாஸ் ஓவர். இதுவரைக்கும் நீ கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். பாஸ் ஓவர். இதுவரைக்கும் நீ அனுபவித்த சித்திரவதைகளை இனி அனுபவிக்க மாட்டாய். இனி உன் வாழ்க்கை பஸ்கா. நீ அதை கடந்து செல்வாய், அதை நீ கடப்பாய். ஏன் அதுக்கப்புறம் கஷ்டம் வரலையா? வந்துச்சு. ஆனா கர்த்தர் கூடவே இருந்ததுனால ஜெயிக்க வைத்தார். ஆனா இதுக்கு முன்னாடி வந்தது கர்த்தருடைய பெரிய துணை இல்லாததுனால 400 வருடங்களுக்கு மேலாக நிந்தையும் அவமானமும், ஒரு துளி கூட சந்தோஷமான வாழ்க்கை இல்லாத வேதனையே அவர்களுக்கு வாழ்க்கையா இருந்தது. சங்கடங்களே அவர்களுடைய உணவாய் இருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த பஸ்காவை கொடுத்து அவர்களை வெற்றியின் பாதை நோக்கி பயணிக்க விரும்பினார். அப்போ இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேணும், பஸ்காவை நாம் கொண்டாட கொண்டாட அல்லேலூயா நீங்க எல்லா தீமிலிருந்து கடக்க ஆரம்பிப்பீர்கள். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பஸ்கா கர்த்தருடைய பரிசுத்த பந்தி தான். அத புசிக்க புசிக்க பானம் பண்ண நம்மை பருக பருக அதில் நாம் ஒரு உறுதியான நம்பிக்கையோடு உத்தமமான அர்ப்பணிப்பின் பங்கை வெளிப்படுத்த நிச்சயமா எல்லா தீமையிலிருந்து நாம் கடந்து செல்லக்கூடிய நபர்களாய் நாம் மாறி விடுகிறோம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்றாரு பாருங்களேன். நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். நம்ம சில வசனங்கள் வாசிப்போம். லூக்கா 22:7ஆம் வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். பண்டிகை வந்தது. பண்டிகை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமையா, அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் வருதுயா. அது அந்த பண்டிகை அல்ல, அது ஒரு நாளோடு முடிகிற பண்டிகை. உன் வாழ்க்கையை பண்டிகையாய் மாறுகிற நாள் வந்து விட்டது. உன் வாழ்க்கை என்னவாகும்னா, பலவீனம் வரலாம். நான் சொல்றேன், அது எப்பொழுதும் உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. நீ அதை கடக்கிற ஒரு நபராய் மாறிவிடுவாய். அதான் பஸ்கா. சங்கடங்கள் வரலாம், சுகவீனங்கள் வரலாம், பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் போகாம இருக்கலாம். ஆனால் அது எப்பவுமே அப்படி இருக்காது. 400 வருஷங்களுக்கு மேல அவங்களுக்கு அப்படியே இருந்துச்சு பாருங்க. அப்படி இல்லை. அது வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, ஒரு தண்ணீர் பட்ட உடை மாதிரி.
அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நனைஞ்சது, அதுக்கப்புறம் அது காய்ந்தது என்பது போலதான் உன் வாழ்வில் தேவன் பண்டிகையின் காலங்களை தேவன் ஏற்படுத்துகிறார். பஸ்காவை தேவன் ஏற்படுத்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், பஸ்கா வருகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை பஸ்காவாய் மாறுகிறது. எல்லா தீமைகளை நான் கடந்து செல்லுகிற, நான் மேற்கொள்ளுகிற, நான் வெற்றி எடுக்கிற, நான் ஜெயம் கொள்ளுகிற, இதுவரைக்கும் என்னை வாதித்த வருத்தப்படுத்தி எல்லா தீமைகளை மேற்கொள்ற வாழ்க்கை எனக்கு வருகிறது. அது என் வாழ்வில் சாத்தியமாகிறது. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை வருகிற ஒரு சூழல் உண்டாகிறதாம். 8ஆம் வசனம், அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவர் பண்ணுவாரு, இவர் செய்வாரு, இவர் முடிப்பாருன்னு பார்த்தா இவர் சொல்றார், நீங்க போய் ஆயத்தம் பண்ணுங்க. இதனால வம்பா போச்சு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்காவை கொடுக்க நான் ஆயத்தம். பஸ்காவை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? அல்லேலூயா. நீங்கள் தீமையை கடந்து செல்லுகிற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் ரெடிங்கிறார். அல்லேலூயா. அப்போ லோத்து மனைவி இருந்தாங்க பாருங்க. லோத்துக்கும் அவன் மனைவிக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் என்ன வாக்கு கொடுக்கப்பட்டது? திரும்பி பார்க்காம போ. லோத்து என்ன பண்ணாரு? திரும்பி பார்க்கறதுக்கு நிறைய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா என்ன பண்ணல? பிள்ளைகள் சொல்லுங்க, திரும்பி பார்க்கல. மிஸ்ஸஸ் லோத்து, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவங்க ஆயத்தமாகல. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. லோத்துவே, லோத்தாகி நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும், நீங்க மட்டும் இல்ல, உங்க சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டுக்கோ. அப்ப பாருங்க, அந்த லோத்து தாம் மகள்களுக்கு கணவனாய் வரக்கூடியவங்கலாம் பேசி முடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்களையும் கூப்பிட்டுக்கோ, அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டுக்கோ, எத்தனை பேரை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோ. ஆனா அந்த அழைப்புக்கு, அந்த ஆயத்தத்துக்கு லோத்தின் சம்மந்தி ஆகக்கூடிய சம்மந்திமார்களோ மாப்பிள்ளைமார்களோ ஆயத்தமா இல்ல. லோத்தினுடைய உறவினர்கள் ஆயத்தமா இல்ல. அழைக்கிறவர்கள் ஆயத்தமா இல்ல. ஏன்? கட்டின மனைவியே ஆயத்தமா இல்ல. இப்ப கர்த்தர் அதுதான் கேட்கிறார். நான் அப்படிப்பட்ட லைஃப் நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறேன். நீ ரெடியா இருக்கியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்வதின்படி செய்வது, அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு ஆயத்தம் வரணும். என்ன ஆயத்தம் வரணும்னா, எதையும் நாங்கள் கடப்போம் என்ற ஒரு உறுதி இன்னைக்கு உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா வரணும். வயிற்று வலி வந்துருச்சா? என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். இதையும் நாங்கள் கடப்போம். இப்ப நான் ஒண்ணு சொல்வேன், நீங்க சொல்லணும், இதையும் நான் கடப்பேன். அல்லேலூயா. முதுகு வலி வந்தா, முதுகு வலி வந்தானா முதுகு வலி வந்தான்னு சொல்லக்கூடாது. அது நான் என் மேல ஏத்துக்கிறேன். நீங்க சொல்லுவேன், இதையும் நான் கடப்பேன். முதுகு வலி வந்தா, தலைவலி வந்தா, கண் வலி வந்தா, வவுத்து வலி வந்தா, கால் வலி வந்தா, கஷ்ட நஷ்டம் வந்தா, பழிப்பு சில பேர் என் மேல் சுமத்துனா, சில பேர் என்ன பலாருன்னு அடிச்சா, பல பேர் வேதனைப்படுத்தினா, இழப்புகள் வந்தா, சங்கடங்கள் வந்தா, போராட்டங்கள் வந்தா, இதை என்ன பண்ணுங்கன்னா, பேனாலையும் எழுதுங்க, பேப்பர்லையும் எழுதுங்க, இதயத்துல முதல்ல எழுதுங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி வரக்கூடாது. இதையும் கடப்பு. சில பேர் பார்க்கிறேன், இருங்க இருங்க இருங்க, ரொம்ப ஒரு மாதிரி இதயம் கடப்போம் மாதிரி கடுப்பா, அப்படியே தாழ்ச்சி எண்ணெயில கடுக போடுற மாதிரி சொல்றீங்க. கூலா சொல்லணும். அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? கூலா, ஆத்திரமா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆசீர்வாதமா சொல்லணும். இதயம் கடை எவ்வளவு பார்த்தாச்சியா? ஐயா 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 ஐயா, 1 2 எல்லாம் பார்க்கல, எவ்வளவு பார்த்தாச்சியா? இதயம் கடப்போம்யா. இதை நீ கடப்ப என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை வந்தால் பஸ்கா பண்டிகை போல உன் லைஃபே மாற ஆரம்பிச்சிடும். கிறிஸ்து அதுதான் கேட்கிற, நீ ஆயத்தமா? எதுக்கு ஆயத்தம்? ஒரு நெருக்கம் வந்த உடனே என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை போட்டுரு. இதை நான் கடப்பேன், ஈஸியா நான் வெளியே வந்துடுவேன், ஈஸியா நான் ஜெயிச்சிருவேன்,
ஈஸியா நான் வெற்றி காண்பேன். ஏன்னா என் ஓட்டத்துல நான் தனிமையா இல்ல, அழைத்தவர் எனக்கு துணையா இருக்கிறார். நான் கடப்பேன். ரிசல்ட் வரும் பாருங்களேன். பரீட்சை எழுதின பிள்ளைங்கள்ல ரிசல்ட் வரும். எழுதின பிள்ளைங்களுக்கு தெரியும் எந்த லட்சணத்துல. தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. நல்லா எழுதின பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? வர்றதுக்கு முன்னாடியே, ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. நீங்க நல்லா படிச்சு எழுதலையே எக்ஸாம்லாம்? அந்த அனுபவம் இல்லையோ? நல்லா படிச்சு சில பிள்ளைங்களாம் 100க்கு 100 எழுதிட்டு வரவங்க பாருங்க. அது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் வரப்போகுது எனக்கே தெரியும். எழுதுனது நான் தானே. அந்த லெவல் மிஞ்சி போனா ஒரு 5-10 மார்க் அப்படி முன்ன பின்ன ஆகலாம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பிள்ளைங்க சிறப்பா எழுதிருக்குங்க. இந்த ஒண்ணுமே எழுதாம இருக்கும் பாத்தீங்களா, அது கூட ரொம்ப கூலா இருக்குங்க. என்ன ரிசல்ட் வரும் எங்களுக்கு தெரியும். எழுதுறது நான் தானே. அங்க என்னென்ன அமக்களம் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தானே தெரியும். பாவம் இந்த டீச்சர்ஸுங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல. இதுங்க எழுதுனதெல்லாம் அதுக்கு படிச்சு மார்க் வேற போடணும். இந்த மிடில்ல ஒரு கேட்டகரி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? நல்லாவும் எழுதுன மாதிரி இருக்கும், எழுதாத மாதிரி இருக்கும். இதுங்களுக்கு தான் அடி வயிறு அப்படியே பெறட்டும், வைத்தாள போற மாதிரி இருக்கும். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. எப்படின்னா, கர்த்தரையும் நாங்கள் நம்புகிறோம், ஆனா சூழ்நிலையை பார்த்தா நம்பவே முடியறது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை அந்த பக்கமா போயிரு, இல்ல இந்த பக்கமா ஓடி போயிரு. இந்த வைத்த கலக்கிற கூட்டத்துல நிக்காத. ஒன்னு ஸ்ட்ராங்கா உறுதியா, நான் கடப்போய்யா, எத்தனையோ முறை பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடக்க வச்சிருக்கிறாரு ஐயா, இதில் இருந்தும் என்னை காப்பாற்றுவார். எத்தனையோ சிங்கங்களை கிழிக்க, எத்தனையோ கரடிகளை கிழிக்க உதவி செய்த ஆண்டவர், கடக்க செய்த ஆண்டவர் இந்த கோலியாத்திலேயும் வெற்றி காண செய்வாரியா. இந்த ஸ்ட்ராங்கான பிலீஃப்க்கு வந்துடணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமா, ஸ்ட்ராங்கா வந்துடணும். இல்லைன்னா யூதாச மாதிரி ஓடிடணும். எங்க? நான் சொல்லல, அதை நீங்க தான் சொன்னீங்க, நான் அதை சொல்லல. அல்லேலூயா. ஆமா, ஒண்ணு அங்க போயிடணும், இங்க வந்துடும். தாவீத மாதிரி அப்படி போயிடணும், இல்லைன்னா இப்படி போயிடணும். இல்லைன்னா பேதுரு மாதிரி தான் புலம்பினே இருப்போம். அவரு தூஷிச்சிருக்க கூடாது, ஆனா தூஷிச்சேன், அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணிட்டேன், என்ன பண்றது? அவர் கூப்பிடுறாரு, பேதுருவை கூட்டு வாப்பா அப்படின்றார் உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா. ஆனா பேதுரு இன்னும் தான் புலம்பிக்கிட்டு இருக்கு. தோமா இன்னும் சந்தேகப்பட்டு இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க தாவீத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரணும்? அல்லேலூயா. அதுக்கு தானே இவ்வளவு பெரிய செட்டப், இவ்வளவு பெரிய சர்ச், இவ்வளவு அமைப்புகள், எத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ்கள். நீங்களும் நேரம் எடுத்து உங்க வேலையெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளவு ஆயத்தத்தோட வந்திருக்கீங்க. இப்ப நம்ம வளராம போயிட்டா இந்த பிரயாசங்கள் எல்லாம் வீணல்லவா? வளர்ச்சி அடைந்து விட வேண்டும். பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை தான் என் லைஃப். கடப்போம், கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கடக்க செய்ய, உன்னை கடல் மேல் நடக்க செய்ய, எல்லா சவால் உன்னை பறக்க செய்ய நான் வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ ஆயத்தமா? இப்போ இவங்க உடனே ஆயத்தமாயிடுறாங்க. ரெடி ஆண்டவரே, நாங்க ஆயத்தம் பண்றோம். என்ன பண்றாங்களாம் பாருங்க. அவருடைய ஆயத்தங்கள் பாருங்க எப்படி. 9ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இப்ப கேட்கிறாங்க, எப்படி ஆயத்தமாகிறது? பஸ்கா பண்டிகைக்கு நாங்கள் எப்படி ஆயத்தமாகிறது? அல்லேலூயா. ஆமா, எப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரணும்னு கேட்டீங்கன்னா, எது வந்தாலும் இந்த சைமன் பாஸ்டர் வந்து கடப்போம்ன்றாரு, அது சாத்தியமா? இங்க இருக்கும்போது ஓகே தான், ஆனா சூழ்நிலை வரும்போது அது சாத்தியமா? ஆமா, சம்பளம் வாங்கிட்டு வரும்பொழுது ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப யாரும் கையில கொடுக்கறது இல்லை, எல்லாம் பேங்க் டிரான்சாக்ஷன் தான். அங்கிருந்து ஏடிஎம்ல எடுக்கும்பொழுது இல்லை, டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இதையும் கடப்போன்னு சொல்ல வரும். அல்லது சாத்தியமா அப்படின்னு, எப்படி இதை வந்து நாங்கள் எங்கள் வாழ்வில் சாத்தியமாக்குவது, எப்படி பஸ்காவை நாங்கள் ஆயத்தப்படுத்துவது அப்படின்னு கேட்கும் பொழுது பியூட்டிஃபுல்லா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி ஆயத்தப்படுத்துறதுன்னு எப்படி சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நம்ம அப்படி கேட்கும் பொழுது 10 இருந்து பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்கு நீங்களும் போய். இது என்ன அநியாயமா இருக்குது?
ஸ்ட்ரீட் பேர் சொல்லலை, அவன் யார், அவன் ட்ரெஸ்ஸு என்ன அடையாளங்கள் இல்லை. நீங்கள் போங்க, ஒருத்தன் தண்ணி கூட எடுத்துகிட்டு போவான், அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஆபிரகாமை கூப்பிடும்போது அப்படி தான் கூப்பிட்றாரு. பா, உனக்கு அங்கே ஒரு வீடை கட்டி வச்சிருக்கிறேன், பத்திரமா அங்கே வந்துட்டு சொல்ல. அப்பா வீடு, அந்த வீடு, இந்த வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு, எல்லா வீட்டையும் விட்டு வெளியே வாங்குறாரு. உடனே புஷ்குன்னு வந்துட்டான் பாருங்க. அதாவது அவர் என்ன விரும்புறாருன்னா, என் சொல்லுக்கு நீ என்ன ஒபே பண்றியா, இதை தான் பார்க்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கடப்பேன்னா கடப்பேன், அவ்வளவுதான். எப்படி கடப்பேன், எதுல கடப்பேன், எதன் மூலம் கடப்பேன், இந்த கேள்விகளுக்கே கேள்வி இருந்தாலும் அதுக்கு பதில் கிடையாது. அல்லேலூயா. கேள்வி எழும்பினாலும் ஆன்சர் கிடையாது. அதனால கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியான நிச்சயம், நிச்சயமாய் கடப்போம், சங்கடங்களை கடப்போம். அப்ப எப்படி கடப்போம், அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஒரு பாதையே இல்லைங்கிறார். அல்லேலூயா. அந்த விளக்கமே அங்க கொடுக்கல. கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு. படிக்கணுமா படிச்சுக்கிட்டே இரு, வேலை செய்யணுமா வேலை செஞ்சுக்கிட்டே இரு, ஊழியம் செய்யணுமா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இரு, என்ன செய்யணுமோ உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாய் ஆயத்தமாகும், கண்டிப்பாய் நீ கடப்பாய். இப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர் எவனோ ஒருத்தன் போவான், குடத்தை வருது எடுத்துட்டு போவான், அவன் பின்னாடி நாங்க போனா அவன் எங்களை என்ன நினைப்பான், நாங்கள் திருடன் ஏதோ பின்னாடி வரோம்னு சொல்லிட்டு எங்களை ஏதாச்சும் ஓ திருட வரான்னு சொல்லிட மாட்டானா, இப்படிலாம் நம்ம கேட்போம் பாருங்க. அவங்க கேட்கவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரியே என்ன பண்றாங்க பாருங்க. அவங்க போறாங்களாம். 11 பாருங்க. அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகரிடத்தில் கேட்க சொன்னார் என்று ஆண்டவர் சொன்னீங்க. சொல்லுங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. கடப்போன்னு சொல்லுங்க. தண்ணீர் வந்துருச்சா அது மேல நடப்போன்னு சொல்லுங்க. அக்னியான சோதனை வந்துருச்சா வேகாது இருப்போன்னு சொல்லுங்க. சுனாமி சூறாவளியே வந்துருச்சா அதன் மேலேயே நாங்க பறப்போன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. தண்ணி வந்துருச்சா தண்ணி மேலேயே நடப்போன்னு சொல்லுங்க. அக்னி வந்துருச்சா நடந்தாலும் வேகாது இருப்போன்னு சொல்லுங்க. சூறாவளி புயலே வந்துருச்சா அந்த பறக்கிற புயல் மேலேயே நாங்க பறப்போன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, சிம்பிளி சே, சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து நீங்க இது மாதிரி ஆயத்தம் வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்க. 12 பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்த போது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அல்லேலூயா. பஸ்கா கொண்டாட்டம் துவங்கிவிட்டது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ கடப்போன்றதுல மட்டும் ஸ்ட்ராங்கா நில்லு. அல்லேலூயா. நீ எப்படி கடப்பாய் என்பது உனக்காக ஏற்கனவே அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு வேண்டிய கம்பளங்கள் அது விரிக்கப்பட்டிருக்கும். உனக்கு வேண்டிய மேசை அங்க தனியா தயார் நிலையில் இருக்கும். உனக்கு வேண்டிய அப்பம், உனக்கு வேண்டிய ரசம், உனக்கு வேண்டிய ரூம், உனக்கு வேண்டிய வசதி, உனக்கு எப்படிப்பட்ட சூழல்கள் வேண்டுமோ எல்லாம் ஆல்ரெடி ரெடியா இருக்கான் பாருங்க அங்க மேல் வீட்டுல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ கடப்போன்றதுல மட்டும் ஸ்ட்ராங்கா உறுதியா நில்லு. அந்த பிரச்சனை எப்படி உன் வசமா மாத்தி உனக்கு கீழ்ப்படுத்தி அது ஒன்னும் இல்லாம காலி பண்ணி நீ சுமூகமான வாழ்க்கையை நீ வாழ்வாய் என்பதை தேவனுடைய வார்த்தை உனக்காக உருவாக்கி கொடுக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.